ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் மட்டும் தேங்காய் துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2 ஏலக்காய். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2 தக்காளி, பழமான தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இது அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததான் நீளமாக கட் பண்ண குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 குடமிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கின மசாலாவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கிரேவி செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா இதோட கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்ச அந்த ஜாரியை கழுவி சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். இது கூடவே வதக்கி வச்ச குடமிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டுக்கா. இது கூடவே 2 பச்சை மிளகாய். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சப்பாத்தி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தி பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.